திராவிடர் இயக்கத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்திருக்கும், அந்த பிள்ளை முதல் வயசு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கருப்பு சட்டக்காரங்க எல்லாம் சேர்ந்து பிறந்த நாள் நிகழ்ச்சியை பெயர் அறிமுக விழா அப்படின்னு கொண்டாடுவாங்க. பெயர் அறிமுக விழால என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டா, நம்மள மாதிரி யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு போய் நிக்க வச்சு கொள்கை பேச விட்டுருவாங்க. பிறந்த நாள் நிகழ்ச்சியில சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நீங்க என்னத்த பேசுவீங்க, என்ன பேசணும்னு கேட்டா அதுக்கும் தந்தை பெரியார் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி பேசணும்னா, ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கின்ற போது அந்த குழந்தை ஒருவேளை மதிவதனி இந்து குடும்பத்தில் பிறந்து இந்துக்களால் வளர்க்கப்பட்டால் நான் இந்து குடும்பத்துல அந்த பிள்ளை ரொம்ப வாய் பேசுன்னு தூக்கி கிறிஸ்தவத்தை கொடுத்து வளர்க்க சொல்லிட்டா நான் கிறிஸ்தவர். அந்த கிறிஸ்டியனும் ஐயோ நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வராதுப்பான்னு முஸ்லீம் வீட்டுல கொடுத்துட்டா நான் முஸ்லீம். இவங்க யாருமே இல்லாம நாத்திக குடும்பத்தில் பிறந்தால் எனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிறக்கின்ற போது அனைத்து குழந்தைகளும் நாத்திகர் தான், பகுத்தறிவாளர் தான்.